சொல்லுங்க வாட்ட. கருப்பு கண்ணாடியை கண்ணில் மாட்டிட்டு பார்த்தா எல்லாமே கருப்பா தானே தெரியும், கலராவா தெரியும். அந்த ஆளை போய் சொல்லு. இன்னும் எம்புட்டு நாளைக்கு தான் இந்த வீட்டுல இதெல்லாம் நடக்குதுன்னு நானும் பாக்குறேன். ஏய் பேரன், அவன் கிடக்குறான்டா. நீ போய் காலண்டர் எடுத்துட்டு வா. நைட்டு நல்ல நேரம் எப்படி பாப்போம். எதுக்கு நல்ல நேரம்? ஏதாவது விசேஷமா? தெரியாத மாதிரி கேட்காதடா. நேத்து தானடா தாலி பிரிச்சு போட்டோம். சரி, இதுக்கப்புறமாவது உங்களுக்குள்ள நடக்க வேண்டியது நடக்க வேண்டாமா? ஏதா நீ வாயை வச்சு சும்மா இருக்க மாட்டியா? நீயே எதையாவது இழுத்து விட்டே இருப்பியா? நீயே ஏ நீ முதல்ல வாயை மூடிட்டு சும்மா இருடா. சின்னஞ்சிருசுங்க இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படி இருக்கும்? கால காலத்துல நடக்க வேண்டியது நடந்தா தானே உனக்கு ஒரு பேரனோ பேத்தியோ இந்த வீட்டுல விளையாடும். பாட்டி பேரெல்லாம் வேண்டாம், நேக்கு பேத்தி தான் வேணும். ஏண்டா உனக்கு ஆம்பளை பிள்ளை பிடிக்காதா? அப்படி கிடையாது. எனக்கு முதல்ல ஒரு பொம்பளை குழந்தை பிறந்து அத இந்த ஆள் ஆண்டால வளர்த்தாருல, அதை விட ஒரு படி மேல வளர்க்கணும்னு வைங்களேன். இவளும் புறம்படுவா, அவரும் புறம்படுவாரு. அதுல எனக்கு ஒரு ஜாலி. அப்படியா மாமா? ஆனா அக்காக்கு ஆம்பளை புள்ள தானே பிடிக்கும். அதுக்கு என்ன, வருஷா வருஷம் ஒரு படம் ரிலீஸ் பண்ற மாதிரி அடுத்த தீபாவளி பொங்கலுக்கு ஒரு பையனை ரிலீஸ் பண்ணிடுவோம். என்ன நான் சொல்றது? என்னடா பேசிட்டு இருக்க? என்ன வெக்கப்படுற? பரவாயில்ல மாமா, உண்மையிலேயே நீங்க பயங்கரமான ஆள் தான். என் அக்காவையே மயக்கிட்டீங்களே. உங்க அக்கா மாதிரி என்ன பிரயோஜனம்? மாற வேண்டியவங்க மாற மாட்டேங்கிறாங்களே. நீ என்னடா உன் மாமன் கூடவா குடும்பம் நடத்த போற? பேசாம நான் சொல்றதெல்லாம் எழுதி எடுத்துட்டு போய் டவுன்ல போய் வாங்கிட்டு வா. ஓகே மாமா, அதுல இருந்து ஒரு பேப்பர். ஏ இந்த நோட் எடுத்து எழுது. செப்போ என்னென்ன? மஞ்சள் குங்குமம். மஞ்சள் குங்குமம். மல்லிகைப்பூ கட்டுனது 5 முழம். மல்லிகைப்பூ கட்டுனது 5 முழம். உதிரியா ஒரு 2 படி வாங்கிக்கோ. உதிரி பூ எதுக்கு? ஏ தெரியாத மாதிரி கேட்காத. சத்தியமா தெரியாது. என்ன மாமா நீங்க சினிமால பார்த்தது இல்லையா? இல்லையே. இந்த கிழவிதான் விவசாயம் இல்லாம பேசிட்டு கிடக்குதுன்னா நீயும் அது கூட சேர்ந்து ஒத்து ஊதிக்கிட்டு இருக்க. சின்ன பிள்ளைய லட்சணமா ஒழுங்கா இருக்கிறியா? நீயே போல படிக்கிற வயசுல அங்கேயும் இங்கேயும் உட்காந்து கதை கேட்டுக்கிட்டு இருக்கு. ஏய் அவளை எதுக்குடா விரட்டி விடுற? இந்த மாதிரிதா அவ்வளவுதான் சொல்லிவிட்ட. இந்த கூத்து கட்டுற வேலையெல்லாம் உன்னோட வச்சுக்க. நான் அப்பா கூடவே இருந்துக்கிறேன். இல்லனா என்ன எங்கயாவது ஹாஸ்டல்ல போய் சேர்த்து விட்டுரு. நான் கூட இருக்க மாட்டேன். தமிழ், என்ன இது? ஏன் அப்படி எல்லாம் பேசுற? அம்மா கிட்ட இருக்க பிடிக்கலப்பா. இப்பெல்லாம் என்ன அடிக்கடி அடிக்கிறாங்கப்பா. சச்சா தமிழ், இங்க பாரு, அப்படிலாம் எதுவும் இல்ல. அம்மா கோவத்துல அப்படி பேசிருப்பாங்களா? அவங்களுக்கு ஒண்ணு விட்டா வேற யார் இருக்கா? இல்ல ஆதியப்பா, உங்களை எனக்கு பிடிக்கிறதாலதான் அவங்களுக்கு என்ன பிடிக்கல. தமிழ், அப்பா சொல்றேன்ல, நான் சொன்னா நம்பவில்லை. அம்மாவுக்கு என்ன பிடிக்காம இருக்கலாம், ஆனா ஒன்னும் என்னைக்குமே பிடிக்காம போகாதுடா. அம்மாவை நீ அப்படிலாம் பேசக்கூடாது. ஒழுங்கா சாரி கேளு. சாரிம்மா. கடவுளே, நான் ஏன் இப்படி இருக்கேன்னு தெரியலையே. அம்மாவை மன்னிச்சிரு தமிழ். இனி அம்மா உன்கிட்ட இப்படி நடந்துக்க மாட்டேன். என்ன மன்னிச்சிரு. சாரிம்மா. என்ன என்னால நம்பவே முடியலையே. ஏய் என்னடி ஆச்சு? எதுக்கு அழுகுற?
என்னாச்சுன்னு கேக்குறேன். என்ன உனக்கு எவ்வளவு பிடிக்கும்னு இன்னைக்கு காலையில தான் நான் பார்த்தேன். என்ன பார்த்த? நீ என்ன வேலை பார்த்தேன்னு நான் பார்த்தேன். டேய் என்ன நீ? இவ்வளோ நாளா எனக்கு நீ சாப்பாடு வாங்கி கொடுத்தது, எனக்கு தாலி வாங்கி போட்டது, இது எல்லாமே நீ கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு தந்தது தானே? டேய் என்ன? டேய் இங்க பாரு, ஒரு கஷ்டமும் இல்லை எனக்கு, புரியுதா? என்னடி? நான் உன்னை கஷ்டப்படுத்திருந்தா என்ன மன்னிச்சிரு. என்னடி நீ? நாளா எதுவுமே மனசுல வச்சுக்க மாட்டேன்னு உனக்கு தெரியாதா? என்ன பத்தி தெரியும் தானே உனக்கு? அப்புறம் என்ன?